நம்ம ஒரு நபர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கோம். அந்த நபரும் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக, அவங்க நமக்கு புடிச்ச மாரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் எல்லா நேரத்திலயும் நமக்கு புடிச்ச மாரி பேச மாட்டாங்க. நமக்கு புடிச்ச மாரி செயல்பட மாட்டாங்க அப்படின்ற உண்மைய நம்ம உணரணும். அதே மாரி நம்மளும் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதனால அன்பு வச்சிருக்கோம் அப்படின்றதுனால யாரையும் அடிமைப்படுத்தவும் வேண்டாம். அன்பானவங்க தானே அப்படின்றதுக்காக அதிகமா எதிர்பார்க்கவும் வேண்டாம். ஏன்னா, அதிக அன்பு அதிக எதிர்பார்ப்ப ஏற்படுத்தும். அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல கொண்டு போய் விட்டுரும். ஒரு நபர பத்தி பேசுறதா இருந்துச்சுன்னா, அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும், நல்ல குணங்களையும் பத்தி பேசலாம் தப்பில்ல. ஆனா, அதே நபர்கிட்ட குறைகள் இருக்குது அப்படின்னா, அவங்க இல்லாதப்ப நம்ம பின்னாடி பேச வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டயே நேரடியா சொல்றது தான் சிறந்தது. ஏன்னா, அத அவங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். நம்ம அளவுக்கு மீறி அன்பு வச்சோம் அப்படின்னா அடிமையாக்கிருவாங்க. பொறுமையா இருந்தா பைத்தியக்காரன் பட்டம் கட்டிருவாங்க. வெளிப்படையா பேசினா வெறுத்து ஒதுக்கிருவாங்க. நம்ம முழுசா நம்பிட்டோம் அப்படின்னா ஏமாத்திருவாங்க. பணிஞ்சு போனோம் அப்படின்னா கோமாளி பட்டம் கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. ஆக நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள குறை சொல்லி கேலி பண்ணி சந்தோஷப்படக்கூடிய உலகம் தான் இது. அது மட்டும் இல்ல, நல்லவனா இருந்தா கூட நடிக்கிறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நல்லவங்களா இருக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஏமாத்து பேர்வழிகளும் நல்லவன தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்மளால திருப்திப்படுத்தவும் முடியாது. அது நம்மளோட வேலையும் கிடையாது. ஒரு சிலருக்கு நம்மள பிடிக்காம போறதுக்கான காரணம், நம்மளோட குணம் சரியில்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட குணத்துக்கு ஏத்த மாரி நம்ம வளைஞ்சு குடுத்து போகல அப்படின்றது தான் உண்மை. நம்ம எவ்வளோதான் நல்லவங்களா, நேர்மையானவங்களா இருந்தாலுமே கூட, எல்லா நேரத்திலயும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆமாம் போட்டு நம்மளோட பொழப்ப நடத்த முடியாது. அதனால நம்மகிட்ட வரவங்க வரட்டும், போறவங்க போவட்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம, எந்த வேலைக்கும் மத்தவங்கள சார்ந்து இல்லாம இருந்தா போதும். ஓரளவுக்கு நம்மளோட வாழ்க்கைய நம்ம நிம்மதியா வாழ்ந்தரலாம். வாழ்க்கையில சிரிக்கிறது எப்படின்றத மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும். அழுறது எப்படி அப்படின்றத நம்மளோட உறவுகளே நமக்கு கத்துக் குடுத்துருவாங்க. நம்ம அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் காட்டக்கூடிய அன்பு அப்படின்றது பகல்ல ஏத்தக்கூடிய விளக்குக்கு சமம். அது இருந்தும் பயனில்ல, எரிஞ்சும் பயனில்ல. அது மட்டும் இல்ல, சந்தோஷத்த குடுக்கக்கூடிய அதே உறவுகள் தான் சில நேரங்கள்ல நமக்கு வலியையும், காயங்களையும் சேர்த்து குடுத்துர்றாங்க. நம்ம பெருசா நினைக்கக்கூடிய எந்த ஒரு உறவும் நம்மள சிறுசா கூட நினைக்கிறதில்ல. யாரு நம்ம கூட நெடுங்காலம் கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ, அவங்க தான் நம்மள கூடிய சீக்கிரத்துல நம்மள விட்டு விலகி போகவும் செய்றாங்க. வாழ்க்கை அப்படின்றது வாழ்றதுக்கு தானே தவிர, தேவையில்லாத சில விஷயங்கள நினைச்சு கவலைப்படுறதுக்கு கிடையாது. அதுக்காக கஷ்டங்களும், கவலைகளுமே இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்சா அது பேராசை. அது யாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து என்னால மீண்டு வெளிய வர முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. ஏற்கனவே பல தடைகள தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இனிமேலும் எந்த தடைகள் வந்தாலும் நம்ம அத சமாளிச்சு வெளிய வர முடியும் அப்படின்ற அளவுக்கு பக்குவமும் அடைஞ்சிருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு நபர் பழக்கத்தினாலயோ, இல்ல உறவு அப்படின்ற அடிப்படையிலோ, நீங்க கேட்ட உடனே பணம் குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக, அவங்க கிட்ட பணம் அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. அந்த பணத்த விட அந்த உறவு முக்கியம் அப்படின்றதுனாலயும், ஏதோ ஒரு அவசர தேவை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனாலயும் தான் உதவி செய்றாங்க. அதனால பணம் வாங்கும்போது எந்த ஒரு எண்ணத்துல வாங்குனாங்களோ, அதே எண்ணத்தோட அந்த பணத்த திருப்பி குடுக்கவும் செய்யணும். அதுதான் அந்த உறவுக்கு அவங்க குடுக்கக்கூடிய மரியாதை. நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு நீங்க எத்தனை முறை சொன்னாலும் இந்த உலகம் அத நம்பாது. அதுவே ஜெயிச்சவங்க ஒண்ணு சொன்னா, அந்த உலகம் அத அப்படியே ஏத்துக்கும். அதனால எது சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, எதையுமே சொல்றது ரொம்ப சுலபம். அத செயல்படுத்துறது தான் கஷ்டம். கஷ்டமா இருக்குது அப்படின்றதுக்காக எதையுமே செய்யாம இருந்துறாதீங்க. ஆரம்பம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஆனா முடிவு அப்படின்றது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். ஏதாவது செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு உங்களோட நோக்கத்தையும், குறிக்கோளையும் தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்து உங்களோட குறிக்கோள அடையறதுக்கு தேவையான விஷயங்கள பத்தி ஒரு பட்டியல் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்த ஒதுக்கி வேலை செய்யுங்க. படிப்படியா முன்னேறுங்க. தெரியாத விஷயங்கள கத்துக்கிறதுக்கும், தோல்விய ஏத்துக்கிறதுக்கும் தயங்காதீங்க. அகலக்கால் வைக்காதீங்க. உடனே முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. எதுலயுமே முன்னேற்றம் அப்படின்றது மெல்ல மெல்ல தான் கிடைக்கும். அதுவும் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சா மட்டும் தான் கிடைக்கும். நான் சொன்ன விஷயங்கள் சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.